எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த மேங்கோ சீசனில் நம்ம நிறைய ரெசிபீஸ் மேங்கோஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது உண்டு. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான மாம்பழம் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மாம்பழம் ரவா கேசரி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாம்பழ ரவா கேசரி செய்ய நான் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெரைட்டி மாம்பழம் பிடிச்சிருக்கோ அந்த வெரைட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. பழத்தோட தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனை சூடாக்கி அரை கப் ரவாவை சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா லேசாக கலர் மாதிரி வாசனை வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ண ரவாவை வேறு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனை சூடாக்கி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வருங்க. லேசாக ப்ரௌன் கலர் வந்ததும் இதில் திராட்சை போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. இப்போ கேசரி செய்யலாம். அதே பேன்ல 2 கப் தண்ணி ஊற்றி நல்ல கொதி வரும்போது அரை கப் ரவாவை சேர்த்து கிளறலாம். ஸ்டோவ் மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் ரவா எல்லா தண்ணியும் இழுத்து வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ கலவையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். 2-3 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையும் மேங்கோ கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாம்பழ விழுதும் ரவையும் நல்லா கலந்துருச்சு. இப்போ 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணுங்க. சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட இல்லைன்னா குறைச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். கலரிட்டே இருங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் பொடிச்சு ஏலக்காய் சேர்க்குறேன். 2 நிமிஷம் கழித்து 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி பத்துலேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலரிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்கிற முந்திரிய திராட்சை போட்டு இன்னொரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி கிளறுங்க. நான் இங்கே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்குறேன். இதுவும் உங்கள் விருப்பமுக்கு தகுந்த மாதிரி தாங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அருமையான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூடாக பரிமாறுங்க. ஸோ மாம்பழம் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.